எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அந்த போராட்ட கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சட்டங்கள் நிறைவேறிவிட்டன. அந்த சிஏஏ என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடிமக்கள் தேசிய பேரேடு, இந்த இரண்டையும் உருவாக்குவது என்கிற சட்டம். நாம் அனைவரும் அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய இறுதி இலக்கை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கிற பல்வேறு முயற்சிகளில் மிக முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமையை வழங்கக்கூடாது. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் யாரோ அவர்களை முதலில் அடையாளம் காண்பது, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அடையாளம் காண்பது என்கிற பெயரில் அயல் நாட்டவர்களை வெளியேற்றுகிறோம். குடியுரிமை பட்டியலில் இருந்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்தும் அவர்களை வெளியேற்றுவது. தமிழ்நாட்டுக்குள்ள அயல் நாட்டவர்கள் எடுத்துக்கிட்டா ஈழத்தமிழர்கள் மட்டும்தான். ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் பங்களாதேஷில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் சீனா போன்ற அண்டை நாடுகளில் இருந்தும் நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தங்குகிறார்கள். பாகிஸ்தானில் இருந்தும் பஞ்சாப், குஜராத் போன்ற அந்த அண்டை பகுதிகளில் வந்து குடியேறி இருக்கிறார்கள். ஆகவே பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும், பங்களாதேசியர்களை வெளியேற்ற வேண்டும், சீனர்களை வெளியேற்ற வேண்டும், அல்லது அவர்களுக்கான குடியுரிமைகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும். இது அவருடைய நோக்கம். இதில் நாம் வந்து குற்றம் சொல்ல விரும்பவில்லை. இப்படி செய்வதை நாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது? யார் எங்கே வந்து குடியேறினாலும் கூட குடியேறியவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை. அவர்கள் குடியிருக்கிற மனைக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பது அரசின் கடமை. அவர்கள் வசிக்கிற பகுதியிலே மின் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை. அவர்கள் வசிக்கிற பகுதி ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்தாலும் கூட, பட்டா இல்லாத பகுதியாக இருந்தாலும் கூட, நீர்நிலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை. எனவே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தரப்படும், வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களுக்கும் தரப்படும். எனவே நீ இந்த நடவடிக்கை எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பழைய ஓட்டர் ஐடி செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது. அது அரசாங்கத்தை நீ போய் குடியேறினா உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அது கொடுத்துதான் ஆகணும். ஒருத்தன் குடியிருக்கிறான், ஒரு தேசத்துக்குள்ள குடியிருக்கிறான்னா அவனுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது. இது வந்து பரம்போக்கிடம், இதுல நீ வந்து வீடு கட்டி இருக்கிற, உனக்கு நான் மின் இணைப்பு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது. இது பரம்போக்கு இடம், நீ ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிற, உன்னை எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் வெக்கேட் பண்ணுவோம், வெளியேற்றுவோம், அதனால உனக்கு வந்து குடிநீர் இணைப்பு தர முடியாது, ரேஷன் கார்டு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது. தங்குதான் ஆக வேண்டும். எனவே அப்படி வைத்திருக்கிற இந்த ஆதார் அட்டைகளை, ரேஷன் அட்டைகளை, வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், இதை வைத்து எங்களால் குடியுரிமையை எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.